எமோஷன் ஆகி நாங்க தேவனுடைய ஊழியத்தை பண்ண முடியாது. අපි ඒ එමෝෂන් වෙලා අපගේ ඒ සේවය කරන්නට බෑ. அப்பன்னு பண்ணணும் போல துடிக்கும் கைகால் எல்லாம். ඒ අත්පා අපිට වෙවුලාවි ඉක්මනට ඒ දේ කරන්න ඕනේ ஆனா කියලා. தேவனுடைய வழிநடத்தல் இல்லாமல் எந்த காரியத்தை பண்ணினால் நாங்கள் தோற்று போய்விடுவோம். නමුත් දෙවියන් වහන්සේගේ මඟ පෙන්වීම නොමැති අපි මොන කාරණාවක් කළත් අපි පරාජයටපත් அது වෙවි. ஊழியமாவே இருந்தாலும் தோற்று போய்விடுவோம். ඒ සේවයම තිබුණත් අපි පරාජයටපත් වෙවි. ஆவியிலே நம்மை வழிநடத்த வேண்டும். ස්වාමීන් වහන්සේ අප ආත්මෙන් මඟ පෙන්වන්න ඕන. அநேகர் ஊழியத்துல தீர்மானங்கள் எடுத்தாலும் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் என்ன தீர்மானங்கள் எடுத்தாலும் அவருடைய யோசனைக்கு எது சரி என்று படுதோ, அவருடைய மாம்சத்துக்கு எதை பண்ணினா நல்லா இருக்கும் என்று தோணுதோ அப்படி உணர்வுகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஒவ்வொரு பண்ணுகிறார்கள். අද ඔවුන්ගේ පෞද්ගලික ජීවිතේ වේවා නැත්නම් සේවයේ ජීවිතේ වේවා යම් කාරණාවක් කරන්න ඕනේ නම් එය තමගේ කල්පනාවට සිටිවිල්ලට ඔවුන් ඉක්මනට ඒ දේ සිතන දේ කරන්න උත්සාහ කරනවා. தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி கட்டிவிட முடியாது. දේව රාජ්‍යය එලෙස කොට නගන්න බෑ. ஒவ்வொருவரும் தேசத்துக்காக நியமிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. ඔබ සියලු දෙනාම දේශ උදෙසා නියම කරලා ලද්දා දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව සිටිනවා. கர்த்தர் ஊழியத்தை உங்களுக்கு சொல்றாரா? දෙවියන් වහන්සේ ඔබට සේවයක් පවසනවාද? இதை செய்யாதமான்னு தெளிவா பேசுறாரா? ඔබට මේක කරන්න මේක එපයි කියලා පැහැදිලිව කතා කරනවාද? சரியான தேவ வழிநடத்தலை பெற்று நாம் செயல்பட வேண்டும். ඒ අපි අරියාකාර දේව මඟ පෙන්වීම ලබාගෙන අපි කරන්න ඕන. நம்ம மாம்சத்துக்கு நம்ம சிந்தைக்கு எது சரியா படுதோ அதை பண்ணக்கூடாது. අපගේ මාංශයට අපගේ සිතිවිල්ලට යහපත් කියලා පෙනෙන්නේ කුමක්ද ඒ දේ කරන්න හොඳ சில නැහැ. நேரம் தேவனுடைய வழிநடத்தல் கூட போகும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். සමහර විට දෙවියන් වහන්සේගේ මඟ පෙන්වීම තුළ යනකොට අපට ටිකක් අපහසු වේවි. என்ன ஆண்டவரே, මොකද්ද දෙවිඳුනි? இந்த மாதிரி பண்ணாம அந்த மாதிரி பண்ணா சூப்பரா இருக்குமே. මේ විදිහට නොකර අර විදිහට කළොත් නම් නියමට තිබේවි නේද? கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. දෙවියන් වහන්සේටම අනුශාසනා කරાવી. ஹalleluya. හalleluya. சந்தோஷமா இருக்கோ சந்தோஷமா இல்லையோ, ඒ සතුටක් තිබෙ වෙන්නට පුළුවන් නැති වෙන්නට உங்களுக்கு පුළුවන්. நல்ல சமாதானமான பாதையா இருக்கோ அல்ல உபத்திரவத்தின் பாதையா இருக்கோ, ඔබට ඒ සමාදානය ගෙන දෙන්න මාර්ගයක් වෙන්න පුළුවන් නැතිනම් ප්‍රීඩාව ඇති මාර්ගයක් වෙන්න පුළුවන්. எதுவா இருந்தாலும் தேவனுடைய வழிநடத்தலுக்கு பிரகாரம் அவர் சொல்லுகிற பிரகாரம் செய்கிற அவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளை நாம் இருக்க வேண்டும். ඒ දෙවියන් වහන්සේගේ මඟ පෙන්වීම ප්‍රකාරයට උන්වහන්සේ කියනෝ ප්‍රකාරයට ඒ දේ කරන්නව ඒ දේ ආරක්ෂා කරගන්නව දරුවන්ට අපි සිටින්න ඕන. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய இருதயத்தை அறிந்து செயல்பட வேண்டும். දෙවියන් වහන්සේගේ දරුවන් වහන්සේගේ අදවත තේරුම්ගෙන කරන්න ඕන. அநேகருடைய ஊழியம் எப்படி இருக்கண்டா, අද බෝධනාගේ සේවය කොහමද නම් அவங்களுக்கு எது சரி என்று படுதோ அதுதான் அவங்களுக்கு ஊழியமா இருக்கு. ඒ ඔවුන්ට කුමක් යාපත් කියලා දැනෙනවාද ඒක තමයි උන්ගේ සේවයේ அவங்களுடைய තිබෙන්නේ. இருதயத்தின் விருப்பத்தை ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ඔවුන්ගේ අදවතේ ආශාව උන්ගේ සේවයට කටට කරමින් සිටිනවා. ஆமா, இந்த கடைசி காலத்துல நாம ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்க வேண்டும். අපි මේ අන්තිම කාලේදී තා ප්‍රවේශමෙන් අපි තා ප්‍රවේශමෙන් ඉන්න ඕන. எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை நிறைவேற்றுவது அல்ல தரிசனம் ஊழியம் என்பது. මාගේ සිතේ ආශාව ඉෂ්ට කිරීම නොව ඒ දර්ශනීය සේවය කියලා කියන්නේ. எங்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியம் கொடுத்து காரியங்கள் நடப்பிப்பது அல்ல ஊழியம். අපගේ සිතිවිල්ලට පළමු තැන දීලා අපි කාරණාවන් ඉෂ්ට කිරීම නොව සේවය කියන්නේ. தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை என்பது அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை அறிந்து அவருடைய இருதயத்தின் சித்தத்தை அறிந்து அந்த இருதய துடிப்புக்கு ஏற்ற பிரகாரமாக நாங்கள் ஓடுவதே இந்த ராஜ்யத்தின் வேலையா இருக்கிறது. දේව උන්වහන්සේගේ රාජ්‍ය සේවය කියලා කියන්නේ උන්වහන්සේගේ කැමැත්ත දැනගෙන උන්වහන්සේගේ සිතිවිල්ල දැනගෙන උන්වහන්සේගේ අදගැස්ම පරිදෙන් ඒ දිවීම තමයි සේවය කියලා කියන්නේ. அதான் ஆண்டவர் ஏசாயா பார்த்து கேக்குறாரு. ඒ නිසා තමයි ඒසාය දෙස බලා උන්වහන්සේ අසනවා. ஏசாயா, எனக்கு ஒரு காரியம் இருக்குப்பா. මට එක වැඩක් තිබෙනවා. என்னுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் இருக்கு. මාගේ අදවතේ ආශාවක් I have තිබෙනවා. a desire. எனக்கு ஒரு இருதயத்தின் விருப்பம் இருக்கு. මාගේ අදවතේ කැමැත්තක් තිබෙනවා. என் காரியமா யார் போவார்கள்? මාගේ වැඩේ උදෙසා යන්නේ இன்னைக்கு කවුරුද? அநேகர் ஊழியம் என்ற பேர்ல அவர்களுடைய காரியமாய் போய் අද கொண்டிருக்கிறார்கள். බෝධනා සේවය කියලා ඔවුන්ගේ කාරණා උදෙසා දුවමින් සිටිනවා. ஆண்டவர் ஏசாயா சொல்றாரு, දෙවියන් වහන්සේ ඒසාය දෙස බලා පවසනවා. என் காரியமா யார் போவார்கள்? මාගේ වැඩේ උදෙසා
යන්නේ කවුරුද? எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு, මට දර්ශනයක් எனக்கு තිබෙනවා. ஒரு இருதயத்தின் விருப்பம் இருக்கு. මාගේ අදවතේ කැමැත්තක් තිබෙනවා. என்னுடைய இருதயத்தின் விருப்பத்தை பாரத்தை யாரு சுமக்க முடியும்? මාගේ හදවතේ ආශාව කැමැත්ත ඒ බරත්වයේ කාටද උසුලන්ට පුළුවන්? ஹalleluya හalleluya ஹalleluya. හalleluya. அப்பாட இருதயத்தை அறிந்து நாம ஜெபிக்கணும். ඒ පියාණන්ගේ හදවත දැනගෙන අපි ආඥා කරන්න அவருடைய ඕන. இருதயத்தை அறிந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். උන්වහන්සේගේ හදවත දැනගෙන අපගේ ජීවිතයේ සේවයට අපි කැප කරන්න ඕන. எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்கு செய்யணும். මොන දේ කළත් අපි උන්වහන්සේගේ නාමයේ මහිම උදෙසා කරන්න ඕන.